இந்த வாரம் பவன் கல்யாண் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இந்த தமிழ் மலையாளத்தில் பல்ட்டின்னு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஏதோ அந்த 7 நாட்களில் அது இதுன்னு ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, வழக்கமான படம் பார்க்க தானே பக்கத்தில் வந்து விஜயோடைய குஷி படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது குஷி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலா தேட்டரில் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லு என்னது குஷி படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக டே அது ரீரிலீஸ் படம்டா, அதுக்கு ஏன்டா ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற தேட்டர்களே எங்கேயும் பார்த்தா எல்லா தேட்டரும் லிட்டரலாக வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்டு இல்லை சோல்ட் அவுட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன தான் நடக்குது இங்கே? ஏன்னா குஷி படத்தை நம்ம வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம், 25 வருஷத்துக்கு விஜயோடைய கரியரை டோட்டலாக உல்ட்டா பண்ணி வச்ச ஒரு படம். அஜித்துக்கு ஒரு வாலி, விஜய்க்கு ஒரு குஷி அப்படிங்கிற ஒரு இடத்த எப்படி வந்து 25 வருஷம் கழிச்சு இன்னமும் ஃபீல் பண்ணுறாங்க? எப்படி இந்த படத்தை, அது எஸ்.ஏ. சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இப்போ ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போய் படத்தை போய் பார்த்துருவோம் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லி போய் படத்தை போய் பார்க்குறோம், உட்காடுறோம். மேக்ஸிமம் வந்து என்ன பிரச்சனைனா குஷி படத்தை அந்த காலகட்டத்தில் பார்த்தவங்களும் இப்போ ஓரளவுக்கு ஏஜ் ஆகிருப்பாங்க, 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அவங்களும் உட்காந்து அந்த குஷி படத்தை ரசிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ், விஜய் ஃபேன்ஸு எல்லோரும் வராங்க இல்லையா? அதில் எஸ்பெஷலி நிறைய கப்புள்ஸ் உள்ளே உட்காந்து இந்த படத்தை ரசிக்கிறாங்க. இது ரசிக்கும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. என்னடா இது இத்தனை படம் வந்தாலும் ஆனால் விஜய் படத்துக்கு ஒரு மாஸ் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிப்பு இருக்கு இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து நமக்கு அந்தளவுக்கு அப்கிரேடேஷன்ஸ் இல்லை, எல்லாம் ஃபிலிம் ரீல் தான். ஸோ ஃபிலிம் ரீல் அப்படின்னும் போது அடுத்த சீன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள தான் போவோம். இப்போ எல்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு போவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன தொய்வு இருக்கும். ஒரு சீன் முடிஞ்ச உடனேவும் அடுத்து ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வந்து ஒரு லவ் போர்ஷனு, அடுத்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, இப்படி தான் இந்த படம் முழுசும் போகும். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்போ பார்த்தவங்களும் இப்போ பார்க்கும்போது லைட்டாக ஒரு போர் அடிக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இந்த 2K கிட்ஸ்லாம் அதுக்கெலாம் கிடையாது. அவங்க வந்து ஒவ்வொரு சீனையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது கட்டிப்பிடி சாங் வரும்போதெல்லாம் என்னமோ பசங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தில் வந்து அந்தளவு வந்து எப்படின்னா ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ஜோதிகாவோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு, இன்னொரு பக்கம் யார் அது அந்த ஷில்பா ஷெட்டியை பார்த்துட்டு யார் இது இவ்வளோ ஹைட்டாக இப்படி இருக்காங்க, இவங்க எந்த ஆக்ட்ரஸ்லாம் கேட்குறாங்க, எல்லாமே புதுசாக இருக்குது. அதே மாதிரி அந்த எஸ்.ஏ. சூர்யா ஒரு என்ட்ரியில் வரும்போது அவ்வளோ மாசு அப்ளாஸு, இதெல்லாம் நம்ம வந்து அப்போ பார்க்கும்போது இல்லவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து குஷி படத்தை இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயுமே வந்து அந்த ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேங்கிறதுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து டம் டேன் டம்மிங் அந்த பாட்டுக்கு வந்து முட்டு ஒன்று மலர்ந்திர துடிக்கும் அப்படிங்கிறதுக்கு எம்ஜிஆர் ஸ்டைலுக்கு விஜய் ஒரு பெர்ஃபார்ம் கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு பக்கம் ஆடுறாங்க. ஸோ ஓவராலாக என்னென்னா ஒரு குஷி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாருமே குஷியாக வராங்க. ஸோ எதனால் வந்து ஒரு நடிகரை வந்து உச்சபட்ச நடிகராக கொண்டாடுறாங்க, எதனால் ஒரு இயக்குனர் உச்சபட்ச இயக்குனராக கொண்டாடுறாங்க அப்படின்னா, காலம் கடந்து ஒரு படம் எல்லாராலையும் போற்றப்படுது, ரசிக்கப்படுது அப்படின்னா அந்த ரசனைக்கு தான் அந்த படத்துக்கு மதிப்பு. அந்த ஒரு ரசனை தான் இந்த படத்தை காமிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் குஷி படமும் இன்னமும் ஃபீலிங்கில் இருக்குது, இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்னமும் ரசிக்கிறாங்க, படத்தை கொண்டாடுறாங்க. படம் முடிஞ்சோடனே எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க. அந்த படம் வந்து பெருசாக ஆகா ஓஹோ அப்படின்லாம் கிடையாது. ஒரு சாதாரண லவ் சப்ஜெக்ட்டு, ரொம்ப சாதாரண லவ் சப்ஜெக்ட்டு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் எஸ்.ஏ. சூர்யா. எஸ்.ஏ. சூர்யா மாதிரியான ஒரு இயக்குனர் இனிமேல் இந்த மாதிரி கிடைப்பாரா அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்ததுக்கு தான் இப்போ கில்லர் படம் வருது. அது எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது தெரியல. பட் எஸ்.ஏ. சூர்யா படம்னா எஸ்.ஏ. சூர்யா படம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த குஷி. நீங்கள் விஜயோடைய கேரியரையே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிடலாம். இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த இடத்துல குஷி படத்துக்கு அப்புறம் அவருடைய லுக் வைஸும் சரி, அவருடைய மாஸ் வைஸும் சரி, எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட்டு குஷி. எனக்கு தெரிஞ்ச ஃபீலிங் ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், உண்மையிலே ஒரு நல்ல படம், ரசிக்கக்கூடிய படம், என்ஜாய் பண்ணக்கூடிய படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.